நம்முடைய ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் அதை ஆமென்னு சொல்லி விசுவாசிக்கிறீங்க? அவர் நம்மை நினைத்திருக்கிறார். வாசிப்போம். சங்கீதம் 115:12 வாசிப்போம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். The Lord has remembered us. He will bless us. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆண்டவருக்கு மகிமை செலுத்த விரும்புகிறீங்க? கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் மிகப்பெரிய தேவை. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்பது மிகப்பெரிய ஒரு தேவை. உதாரணமாக ஒரு பாடல், பழைய பாடல் ஒன்று உண்டு. அந்த பாடல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்காதரும் என்று பாடுவாங்க சில இடங்களில். என்னோடிரும் மா நேச கர்த்தரே. அதில் ஒரு சரணம் மாத்திரம் இப்படி வரும், நீர் ஆசீர்வதித்தால் நான் கண்ணீர் விடேன் அப்படின்னு சொல்லி. நீர் என்னை ஆசீர்வதித்தால் நான் கண்ணீர் விடேன். இந்த உலகத்தில் நம்ம திருமண விழாவுக்கு வருகிற போது பெரியவங்கள்லாம் வந்து ஆசீர்வதிச்சுட்டு போங்கம்பாங்க. மக்களுடைய ஆசீர்வாதத்தை நாம் விரும்புகிறோம். அதனால தான் இவங்கெல்லாம் வந்தாங்களா, அவங்களாம் வந்தாங்களா, இல்லை அவங்க வந்து ஆசீர்வதிச்சுட்டு போனாங்க, அதை நாம் விரும்புகிறோம். ஆனால் அந்த மனித ஆசீர்வாதங்கள் ரொம்ப லிமிட் உள்ளது, வரையறைக்கு உட்பட்டது. ஈசாக்கு அவன் மகனை யாக்கோபை ஆசீர்வதிச்சிட்டான். அப்போ ஏசா வந்து கேட்குறான், இவ்வளோதானோ மட்டும் ஆசீர்வாதம், என்ன வேற ஒரு ஆசீர்வாதம் சொல்லி ஆசீர்வதிங்க. ஏன் அந்த ஈசாக்கு அதுக்கு மேலே சொல்ல தெரியல, சொல்ல முடியல. அவர் எடுத்து கையிலேருந்து கொடுக்குற மாதிரி ஏன் அவ்வளோ தயங்கினார் நமக்கு தெரியல. ஆனால் மனிதருடைய ஆசீர்வதிக்கும் விருப்பங்களும் சரி, ஆசீர்வதிக்கும் வல்லமையும் சரி, ஆசீர்வதிக்கும் தகுதியும் சரி குறைவானது தான். ஒரு தகப்பன் தாய் பெற்றோருக்கு 2-3 பிள்ளைங்க இருப்பாங்க. அதில் ஒரு சில பிள்ளைகள் நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க, ஒரு சில பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க எப்படி சொல்கிறது, அவங்க நல்ல ஆசீர்வாதமான நிலையில் இருப்பாங்க. ஒரு சிலர் ஆசீர்வாத குறைவோடு இருப்பாங்க. எந்த ஒரு தாய் தகப்பனுக்கும் 2-3 பிள்ளைங்க இல்லாட்ட 2 பிள்ளைங்க இருக்கிற குடும்பங்களில் பாருங்கள், அந்த பிள்ளை பரவாயில்ல, அது இருக்குது போதும், நல்லா இருக்குது, ஆசீர்வாதமாக இருக்குது அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஒரு பிள்ளை ஆசீர்வதிக்கப்படலையே, அவங்க நிம்மதியாகவே இருக்க மாட்டாங்க. மரணம் வரைக்கும் அவங்க போராடிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக நாம் இயங்குகிறவர்களாக இருக்கிறோம். மனிதர்கள் நம்மை ஆசீர்வதிக்கணும்னு மனிதர்கள்ட்ட ஆசீர்வாதத்தை தேடுகிறோம். தேவனுடைய பிள்ளைகள் நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறோம், நீங்கள் என்னை ஆசீர்வதித்தால் நான் கண்ணீர் விடேன் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுகிறோம். ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? அவர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் என்ன செய்வார்? கண்டிப்பாக அவர் ஆசீர்வதிப்பார். இந்த விசுவாச வாழ்க்கை தான் நம்மை ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்துகிறது. இந்த விசுவாசம் தான் நம்மை ஆசீர்வாதத்துக்குள் நடத்துகிறது. நம்ம பக்தி வேணும், ஜெப வாழ்க்கை வேணும், பரிசுத்த வாழ்க்கை வேணும். வேதம் எதிர்பார்க்கிற அத்தனை கிரைட்டீரியாவும் நிறைவேற்றுவது அவசியம். ஆனால் எல்லாவற்றையும் விட ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் ஏனென்றால் அவர் நினைத்து விட்டார். அவர் நினைத்து விட்டார். நீங்கள் பாருங்கள், ஆதியாகமம் 30:22 நம்ம பார்க்கிறோம், ராகேலை அவர் நினைத்தருளினார். அவளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. அவளுக்கு பிள்ளை இல்லாத காலங்களில் அவள் போராடினாள், ஆண்டவருடைய சமூகத்தில் போராடினாள். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். என்ன நடந்தது? உலகத்துக்கே அந்த நாட்களில் ஒரு இரட்சகனாக எழும்பின யோசேப்பு அதன் மூலமாய் ராகேலுக்கு கொடுக்கப்பட்டார். நீண்ட கால கற்ப தடைகள், அந்த மலட்டு தன்மை நீங்கி ஆண்டவர் அற்புதம் செய்தார். கர்த்தர் நினைவு கூர்ந்தாலே அற்புதம் தான், கர்த்தர் நினைவு கூர்ந்தாலே ஆசீர்வாதம் தான். நீங்கள் இங்கே யாராவது இப்படி யோசித்தீங்களா? தெரியாது. என்னை ரொம்ப நாள் ஆண்டவர் மறந்துட்டாரா, என் ஜெபங்கள் கேட்கவில்லையே, என் விருப்பங்கள் நிறைவேறவில்லையே, இவ்வளோ போராட்டங்கள் எனக்கு ஏன் அப்படின்ற ஒரு தயக்கத்தோடு கலக்கத்தோடு வந்திருந்தா, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் சொல்ல சொன்ன வார்த்தையை சொல்லுகிறேன், அவர் உங்களை நினைத்திருக்கிறார். சொல்லுங்கள், எல்லாரும் கரங்களை வைத்து ஆண்டவர் மகிமை சொல்லுதுங்க. அவர் உங்களை நினைத்திருக்கிறார். அவர் உங்களை நினைச்சனாலே ஒரு அற்புதம் தான். அவர் நினைச்சாலே ஒரு அற்புதம் தான். பாருங்கள், எவ்வளோ காலம் கண்ணீர், ஒரே நாளில் ஆண்டவருக்கு ராகேலுடைய கண்ணீரை துடைச்சார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நினைத்தருள்கிறார்.
அல்லேலூயா. என்ன ஏக்கங்களோடு, எதிர்பார்ப்புகளோடு, நீண்ட கால காத்திருப்புகளோடு, நீண்ட கால காத்திருப்பினால் உண்டான ஆத்ம இளைப்போடு, சோர்வோடு இந்த இடத்துக்கு வந்திருந்தாலும், நான் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறேன், கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் நிச்சயமாய் ஒரு பெரிய அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். நோவாவினுடைய வாழ்க்கையில் அவன் வெறும் பேழையில் வச்சு பூட்டிடலை, அவனை மழை பெஞ்சு காப்பாற்றினது மாத்திரமல்ல, அவனை நினைத்தருளினா. அவனை நினைத்தருளினதுனால அவர் மேலே நினைவு, ஐயோ நோவாவுக்கு நம்ம சொன்னோம், சில காரியங்கள் செய்திருக்கிறோம், நினச்சிக்கோங்க. நம்ம சில சமயத்தில் சில பெரிய மனிதர்களுக்கு மெயில் போடும்போது, மெசேஜ் அனுப்பும்போது, நீங்கள் சொன்ன காரியத்தை கொஞ்சம் நினைச்சருளுங்க, நினைவு கூறுங்க அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அது மாதிரி இங்கே பார்க்குறோம், நோவாவை அவன் பிழையில் வைத்து மூடி பாதுகாத்தது மாத்திரமல்ல, பெருவெள்ள சேதத்திலே அழிந்து போகாதபடி பாதுகாத்தது மாத்திரமல்ல, ஆனால் அவனை நினைத்தருளினான். அவனை நினைவு கூர்ந்தா, நோவாவுக்கு இப்போ நான் உதவி செய்ய வேண்டிய நேரம், ஆண்டவர் நம்மை நினைத்தருளினார் என்று ஒரு சொன்னால், இப்பொழுது அவர் கிரியை செய்துக்கு நமக்கு குறித்து வைத்திருக்கிற காலம் அது. கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தர் இது செய்வார் என்பதை எதிர்மறை சூழ்நிலையிலும் நீங்கள் விசுவாசிக்கணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நம்ம எப்படி நம்ம சில காரியங்களை இழந்து விடுகிறோம்னா, பக்தி இல்லாதனால அல்ல, ஜபம் செய்யாதனால அல்ல, நம்ம போராடி ஜபிக்கிறோம், எனக்கு இந்த பிரச்சனை நீங்களும் ஆண்டவரே, கண்ணீரோடு ஜபிக்கிறோம், கண்ணீரோடு போராடுகிறோம். ஆனால் அந்த கண்ணீர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த எழும்பும் போதே எப்படி இருக்கணும்னா, விசுவாசத்தில் எழும்பணும். தாவீதுலேருந்து படிக்கணும். தாவீதின் சங்கீதங்கள் வெறும் பாடல்கள் மாத்திரம் இல்லை, எல்லாம் ப்ரேயர் தான், ஜப குறிப்புகள் தான். அவனுடைய அப்படியே பாட்டாக எழுதிடுவார் அவர். அப்படி தான் தாவீதினுடைய சங்கீதங்கள் எல்லாத்தையும், பாடல்களை எல்லாத்தையும் நம்ம வேத புத்தகத்தில் பரிசுத்தாவினர் கொடுத்துருக்கிறார். அப்படியே ஜபம் எப்படி ஆரம்பிக்கும்? நான் யுத்தத்துக்கு போகலாமா, நான் இப்படி தனியாளாக இருக்கிறேனே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், உன்னுடைய முகத்தை மறைத்து கொள்ளாதையும், இப்படியெல்லாம் கண்ணீரெல்லாம் கொட்டுவார், பாரத்தெல்லாம் அவர் மேலே போடுவார். போட்டுட்டு கடைசி வசனத்தை முடிக்கும் போது பாருங்கள், முடிக்கிற ஒவ்வொரு இதுலேயும் பாருங்கள், கர்த்தர் நீர் இதை செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம் முடியுமா. அதில் இந்த விசுவாசம் இல்லாமல் நீங்கள் எத்தனை வருஷம் நீண்ட காலம் இத்தனை வருஷம் ஜெபம் பண்ணுறேன்னாலும் மாறுதலே இருக்காது. இதை நீங்கள் படிக்க அன்பாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் மனக்கண்களை ஆண்டவர் திறப்பாராக. நான் ஜெபிக்கிறேனே, இதற்கு மேல் என்ன ஜெபிக்க வேண்டும் என்றெல்லாம் சோர்ந்து போகிறோம். ஆனால் இப்படி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்க வேண்டும்? தாவீதை போல, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் அப்படின்னு கேட்பதல்ல, என்னை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கும் போது என்னை ஆசீர்வதியும் இல்லை, யாக்கோபு ஜெபம் நம்ம என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடேன். அந்த ஊக்கமான ஜெபம் நமக்கு தேவை. கர்த்தருக்கு சித்தமானால் நாளை தினம் மாறால் ஒழிய நான் உண்மை விடுவதில்லை என்ற வைராக்கியமான போராட்ட ஜெபம், இவளெல்லாம் மனதில் வைத்து வருகிற 10 நாட்கள், நாளை தினம் 1ஆம் தேதின்னு சொன்னாங்க அறிவிப்பில், என்னைக்கோ அல்ல நாளையிலேருந்து. ஸோ 1ஆம் தேதி ஆராதனை நாளை காலையில். ஸோ 1ஆம் தேதி இந்த ஜெபம், 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரை நாம் இந்த நாட்களிலே தீவிரமாக ஜெபிக்க போகிறோம். உங்கள் குடும்பங்களிலே நீண்ட காலமாய் காத்திருக்கிற காரியங்கள், அதை மனதில் வைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். நீண்ட கால காத்திருப்புக்கு ஆண்டவரே டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா அது ஸ்தோத்திரம், நம்ம அதை பற்றி பயப்பட தேவையில்லை. ஆனால் 2 வருஷத்தில் முடிய வேண்டிய ஒரு விஷயத்த 40 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய அவிசுவாசமும் முரட்டாட்டமும் கீழ்ப்படியாமையும் தான் காரணம் அப்படின்னு வேதம் சொல்லுகிறதுனால நம்ம சர்வ ஜாக்கிரதையாக இந்த நாட்களில் நாம் ஒன்றை யோசிக்கணும், ஒன்றை தேடிக்கொள்ளணும். எதற்காக என்று சொன்னால், ஆண்டவரே எங்களை நீங்கள் நினைவு கூர்ந்து, நாங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கிறோம், நாங்களை எதை சரி பண்ணணும், எப்படி இன்னும் எங்கள் விசுவாச கண்கள் திறக்கப்படணும் அப்படின்னு போராடி ஜெபித்து விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு விடுதலை பெறும் நாட்கள். இந்த 10 நாட்களும் ஒரு அபிஷேகத்தோடு கூட, போராட்டத்தோடு கூட வல்லமையான ஒரு ஜெபத்தை நாம் செய்ய இருக்கிறோம். நாளை தினத்தில் வாருங்க, நாம் எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆனால் இந்த ஜெபங்களையும் திருப்பியும் ஒரு சடங்காக நாம் மாற்றி விடக்கூடாது. இதுவும் வழக்கமான, இது வருஷத்தில் ஒரு முறை இப்படி செய்வாங்க அப்படின்ற இடத்துக்கு கொண்டு போயிடக்கூடாது. நாம் ஜெபம், நம்முடைய ஜெபம் வித்தியாசமாய் மாற வேண்டும். இந்த நாட்களில் ஜெப குறைவினால் நாம் ஆசீர்வாதத்தை இழந்து விடவில்லை. எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பது நமக்கு தெரிய வேண்டும். தாவீதை போல, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று ஜெபித்ததல்ல, என்னை ஆசீர்வதிப்பார். எல்லாம் சொல்லுங்க, என்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கும் தேவன் மாசீர் பொழிந்திடும் நேரம். அந்த பல்லவியை நாம் பாடி நம்ம ஆண்டவர் விசுவாசத்தை உங்களுக்குள்ளே வரவழைச்சிட்டு ஆண்டோடைய வார்த்தைக்கு நேராக
உங்கள் கவனத்தை நான் திருப்ப விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கும் தேவன். ஹல்லேலூயா. Glory to God. Hallelujah. Praise the Lord. Amen. Jesus. Hallelujah. Praise the Lord. Amen. Jesus. ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசி பொழிந்திடும் நேரம். ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசி பொழிந்தி நேரம். பெருக்கத்தை அழித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வாரே. பெருக்கத்தை அழித்திடும் தேவன். எல்லாம் சேர்ந்து பாட போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து விசுவாசத்தோடு என்னை ஆசீர்வதிப்பார். இந்த விசுவாசம் இல்லாமல் இந்த பிரசங்கத்தை கேட்டாலும் உங்களுக்கு வேஸ்ட் ஆயிடும், டைம் வேஸ்ட். உங்களுக்குள்ள இந்த விசுவாசத்தை தட்டி எழுப்புங்க. இவ்வளவு காலம் என்ன ஆசீர்வதிக்காம இனிமேலும் ஆசீர்வதிச்சுவார். இவ்வளவு காலம் இதெல்லாம் நடக்கலையே, இனிமேலாம் நடந்துரும். அந்த அவிசுவாசம் வேண்டாம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆமென். பெருக செய்வாரே வருடம். பெருக்கத்தை அழித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வாரே வருடம். ஆசீர்வதிக்கும் தேவன் நம் ஆசி பொழிந்திடும் நேரம். நான் ஆசீர்வதிக்கப்பட போகிறேன். நான் என்னை ஆசீர்வதிக்கும் தேவனை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. பெருக்கத்தை அழித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வாரே வருடம். ஓ, பெருக்கத்தை அழித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வாரே வருடம். ஆமென். பெருக்கத்தை அழித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வார். ஹல்லேலூயா. Thank you Jesus. Amen. Amen. ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம இந்த ஆசீர்வாதம்ன்ற வார்த்தையை நம்ம தப்பாக புரிந்து கொள்வதும் நம்ம பார்க்குறோம். உதாரணமாக நிறைய பேர் ஆசீர்வாதம்னாலே பணம் மட்டும் நினைக்கிறாங்க. பணம் மட்டும் நான் இப்போ பேசலை. கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்படின்னு முழுமையான ஒரு ஆசீர்வாதத்தை உங்களோடு நான் பேசுகிறேன். ஆனால் சிலர் இப்படி தவறாக புரிந்து கொண்டு பணத்தை பற்றியே ஆசீர்வாதம் சொல்கிறாங்க. ஆனால் இப்படி பொருளாதாரத்தையே ரொம்ப யோசிக்கிறாங்க அப்படின்னு நினச்சி ஆசீர்வாதன்ற வார்த்தையை பேசுகிறதுக்கும் பயப்படுற மக்கள் எழுப்பிட்டுருக்காங்க. போதகர்கள் எழுப்பிட்டுருக்காங்க. பயப்படுறாங்க. அவங்க ஆசீர்வதிப்பார்னு சொல்லக்கூடாது போல், சபையில் எப்பவும் திட்டி பேசணும் போல், கண்டனம் பண்ணி பேசணும் போல் அப்படின்னு சொல்லி அப்படி நினைக்கிற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சிலர் அப்படின்னு அடுத்த எக்ஸ்ட்ரீம் போயிட்டாங்க. பார்த்தீங்களா, எப்பயுமே நம்ம ஒரு எக்ஸ்ட்ரீம் தாண்டி போவோம். ஆசீர்வாதத்தைன்னா ஒரே ஆசீர்வாதம்னு பேசுகிறத தான் நம்ம சொல்கிறோம். அப்படி பண்ணாதீங்க. ஒரு சமநிலைப்படுத்துங்க. ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நிபந்தனைகளை சொல்லுங்கள். ஆசீர்வாதத்தை பெற்று நீங்கள் என்ன செய்யணுன்றதை சொல்லுங்கள். அப்படிலாம் நம்ம சேர்த்து சொல்கிறோம். ஆனால் இந்த ஆசீர்வாதம் அந்த வார்த்தையை தப்பாக நினச்சிடக்கூடாது. அதை தப்பாக அந்த வார்த்தையை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட வந்து ஆசீர்வதியும்னு கேட்கலாமா? அவர் என்னத்தானே ஆசீர்வதிச்சிருக்கிறாருல, இதுக்கு மேலே என்னத்தை ஆசீர்வதிக்க போகிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைங்க, அவருடைய ஆசீர்வாதத்தில் ஒரு சிறு துளி தான் பெற்றிருக்கிறோம். நம்ம என்ன கொஞ்சம் ருசித்த இல்லை, என் உள்ளம் கெஞ்சிதே இன்னும் தேவைன்ன மாதிரி கொஞ்சம் தான் ருசிச்சிருக்கிறோம். அந்த எல்லையை நீங்கள் லிமிட் பண்ணிடக்கூடாது. இந்த ஆசீர்வாதம்ன்றதை தவறான கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடாது. அதனால் ஜெபிக்கிறதுல சிலருக்கு பயம். நான் இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணலாமா? ஆசீர்வாதம் அப்படின்னா ஏன் லிமிட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் 3 முக்கியமான ஏரியாவில் நம்ம ஆசீர்வதிக்கப்பட வேண்டியிருக்குது. ஆவிலும், ஆத்மாவிலும், சரீரத்திலும். ஸ்பிரிச்சுவலாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டியிருக்கு, சரீர பிரகாரமாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டியிருக்கு, மெட்டீரியலாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டியது. இது முழுமையாக ஹோல்சம் ஏன்னா முழுமையாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டியிருக்கு. நான் உதாரணத்துக்கு இப்படி சொல்கிறேன். நல்ல ஆவிக்குரிய நிலையில் ஆசீர்வதிக்கப்பட்டால் போதும், பரலோகத்துக்கு ஆயத்தமானால் போதும் அப்படின்னு சில மக்கள் வேறு எதை குறித்தும் கவலைப்பட மாட்டாங்க. என் சரீரம் சிக்காவே இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, என் குடும்பத்தில் சமாதானம் எல்லாம் இருந்தாலும் பரவாயில்லன்னா ஆண்டவரோடு இருக்கிறேன் பாருங்கள், அந்த ஆசீர்வாதம் போதும் அப்படின்னு ஒரு இடத்த பிடிச்சிக்கிடுவாங்க. இந்த இதான் நம்ம எல்லை தெரியல. நமக்கு எல்லையை நம்மளே ஃபிக்ஸ் பண்ணுறோம். அந்த எல்லை நமக்கு தெரியாதனால எல்லையை ஃபிக்ஸ் பண்ணுறோம். அவர் இவ்வளோதானே கொடுப்பாரு, அவர் மலைகளுக்கு மாத்திரம் தேவன், பள்ளத்தாக்குகளுக்கு மாத்திரம் தேவன். பழைய ஏற்பாட்டு காலத்தை சுற்றியுள்ள ஜனங்கள்
தப்பாக நம்முடைய ஆண்டவரை புரிஞ்சுக்கிட்டாங்க. அவர் மலைகளுக்கும் பள்ளத்தாக்குகளுக்கும் தேவன், சர்வ பூமிக்கு இந்த எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஸோ நீங்கள் அவரை மட்டுப்படுத்தாதீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய வல்லமையை மட்டுப்படுத்தி அவரை கோபப்படுத்தினார்கள் சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய தன்மையை, அவருடைய ஆசீர்வதிக்கும் குணாதிசயத்தை, அவருடைய ஆசீர்வதிக்கும் வல்லமையை நம்ம மட்டுப்படுத்தி சொல்லிடக்கூடாது. அப்பா நீங்கள் இவ்வளோ தானே கொடுக்க முடியும், என்ன ஆவிக்குரிய நிலையில் ஆசீர்வதிச்சிட்டிங்கன்னா போதும். என் குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பொருளாதாரத்தில் சாப்பிடும் பட்டி கிடந்தாலும் பிரச்சனை இல்லை, கடன் பிரச்சனையோடு இருந்தாலும் பரவாயில்ல, நான் உம்மோடு இருக்கிறேனே, பரலோகம் வந்து சேர்ந்தோடனே அது போதும். தட் இஸ் நாட் கிறிஸ்டியன் லைஃப். அது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஆவியிலும் வாசிப்போம். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிப்போமே. அதற்கு நான் சொல்லுகிறத என் சொந்த அனுபவத்திலிருந்து உங்களுக்கு திணித்து விடக்கூடாது. வசனத்திலிருந்து பார்ப்போமா? யோவான் எழுதின 3ஆம் நிருபம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்ந்தா போதும்னுங்க சொல்லலை. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும், சொல்லுங்க பார்ப்போம், எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஆண்டவர் நம்முடைய சுகத்தை விரும்புகிற தேவன், தமது ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற தேவன். அதை நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்? வியாதிக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம். சுகம்னு வந்துருச்சுல அந்த வேர்டு. இதெல்லாம் லிமிட் பண்ணுறோம் நம்மளே. ஆண்டவருடைய தன்மையை, அவர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய எல்லையை நாம இவ்வளோதான் எனக்கு சுகம் கொடுக்குறதுக்கு அந்த வசனத்தை இல்லை. அவர் நம்முடைய எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் நான் ஆசீர்வதிக்கப்பட முடியும் அப்படின்னு விசுவாசம் வந்தவங்கெல்லாம் கரங்களை வைத்து ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. இந்த சமநிலை ஆசீர்வாதம். நான் நேற்று ஒரு 3 பதம் வாசித்துக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் அதை பல புத்தகங்களை வச்சு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதில் நீங்கள் அடிக்கடி நம்ம ஜெபம் பண்ணும்போது ஒரு வார்த்தையை நம்ம வாசிப்போம். பூரணம், சம்பூரணம், பரிபூரணம். நான் சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன். பூரணம், சம்பூரணம், பரிபூரணம். இந்த வார்த்தைகளை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பூரணம்னா இந்த கொலக்கட்டைன்னு ஒன்று வைக்கிறாங்களா, அந்த பூரணத்தை நான் சொல்லலை. பூரணமானது, பர்ஃபெக்ட், முழுமையானது. அதுக்கப்புறம் சம்பூரணம், அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு. அந்த வார்த்தையை தமிழில் டிக்ஷனரியில் போய், எந்த ஒரு டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னாலும், தமிழ் டிக்ஷனரியில் போய் பார்த்தீங்கன்னாலும் பூரணம்னா முழுமையானதுன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிருவாங்க. ஆனால் நாம் அதை பயன்படுத்தும் காலகாலமாய் கிறிஸ்துவ வட்டாரத்தில் பயன்படுத்தும் விதங்களில் 3 வித்தியாசமான பொருள் இருக்கிறது. பூரணம், அவன் அறகுறை வாழ்க்கையாக இருந்தாங்க, அவன் ஆண்டவரை தேடாமல் 0வில் இருந்தான். என்னைக்கு இயேசுவை பிடிச்சானோ அவன் ஒரு பூரண வாழ்க்கையின் பூரணத்தை பிடித்துக்கினான். துவக்கம் அது. அந்த பெர்ஃபெக்ட் ஒரு ட்ராக்கை கண்டுபிடிச்சது துவக்கம், பூரணம். அதுக்கப்புறம் அது சம்பூரணமாக எல்லா ஏரியிலும். சம்பூரணம்னா எல்லா எல்லையிலும், கிழக்கு மேற்கு வடக்கு, ஆவிக்குரிய ஆத்மா நிலையில், சரீரப்பிரகாரமான பொருளாதார நிலையில், எல்லா நிலையிலும் அதான் சம்பூர்ணம். அப்புறம் ஒரு நாள் இன்னும் ஆசிரியருக்கு இடமே இல்லை, எல்லாம் ஒரு எல்லையை அடைஞ்சிட்டார். சம்பூரணம், பரிபூரணம். அல்லேலூயா. ஸோ இப்படி நான் சொல்கிறேன், பூரணத்தில் துவங்கி சம்பூர்ணமாய் வளர்ந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறணும். இது ஆண்டவருடைய ஆசீர்வாத திட்டம். உங்களுக்கு என்னைக்கு ஒன்று கொடுத்தாரோ அதை நீ கையில் வச்சு பத்திரமா வச்சிருக்கியா? ஒரு தாளந்துக்காரன மாதிரி அப்படின்னு கேட்க மாட்டார். 2 தாளந்து ஆக்கணும், அது உங்கள் பங்கு இருக்குது, அவருடைய பங்கு இருக்குது. 5 தாளந்து 10 தாளந்து ஆக்கணும், அது உங்களுடைய பங்கு இருக்குது, அவருடைய பங்கு இருக்குது. உங்களுடைய பங்கு என்ன, அவருடைய பங்கு என்ன, பிரித்து கண்டுபிடிச்சி நம்ம ஆண்டோடைய காரியத்தில் வளரணும். இதுதான் ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறதுக்கான காரியம். நம்ம லிமிட் பண்ணிடுறோம். இந்த இடத்துல நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன் போதுங்க. சில சொல்லுவாங்க, ஏதோ 2 பிள்ளையில் ஒரு பிள்ளை நல்லா தானே இருக்குது, போதும். நான் சின்ன வயசில் இப்படிலாம் வருவேன்னு நினச்சேன்னா இவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன்ல, போதும் அப்படின்னு நினைக்கும். போதும்ங்கிற மனதோடு கூடிய திருப்தி தான் மிகுந்த ஆதாயம். அந்த ஒரு வசனத்தை எங்கே பயன்படுத்தணுமோ அங்கே மட்டும் பயன்படுத்தணும். நீதிமான் இன்னும் நீதிமானாகட்டும், இல்லை பரிசுத்தவான் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அங்கே ஒரு எல்லை இல்லாத சம்பூரண வளர்ச்சி இருக்குது. பரிபூரணத்தை நோக்கிய வளர்ச்சி இருக்குது. பாருங்க, நம்ம எங்கேயோ சுருங்கி நின்றுட்டு இவ்வளோ ஆசீர்வதிச்சிட்டார் போதும்னு நின்றுறோம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிற செய்தி ரொம்ப முக்கியமானது. அவர் நம்ம நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அதில் நிச்சயமாக நம்ம என்ன பண்ணணும், அதில் ஆவிக்குரிய ஆன்மீக சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள், பொருளாதார, இந்த 3 ஆசீர்வாதங்களையும்
நம்ம வருகிற நாட்களை தொடர்ந்து தியானிக்க போகிறோம். இன்றைக்கி நான் பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்து நான் பேச போகிறேன். இதை சொல்லுகிறதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. நம்முடைய சபை ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் அப்படின்னு சிலரை குற்றம் சாட்டி சொல்கிறாங்கள, அப்படி நாம் பேசுகிறது இல்லை. ஆனால் நம்முடைய சபையிலும் சில அடிப்படை தேவைகள் கூட சந்திக்கப்படாத நிலையில் மக்கள் உண்டு. அவர்கள் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது, எங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய சபையில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் இருக்கிறாங்க. பொருளாதார நான் அப்படி இருந்த நிலையில் தான் என்னை தேடி ஆண்டவர் வந்தார், என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். நான் எப்படி தரித்திரனாக இருந்து கர்த்தர் என்னை கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்தினார், அதை நான் சொல்லிக் கொடுக்கணுமா சொல்லிக் கொடுக்கக்கூடாதா, மறைப்பது சரியா நியாயமா? ஆகவே அது ப்ராஸ்பரிட்டி காஸ்பல்னு சிலர் நினைக்கிறது போல தவறாக நீங்கள் நினைத்து விட வேண்டாம். ஆகவே இதை கற்றுக்கொள்ள வேண்டும். 1973 ஹோவர்ட் டெய்டான் என்கிற ஒரு தேவனுடைய மனிதன், ஒரு நல்ல பொருளாதார ஆலோசகர், அவர் கண்டுபிடிச்சிருக்கிற வேதா புத்தகத்தை முழுமையாக ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார். வேறு எந்த ஒரு காரியத்தை விட அதிகமாய் வேதாமும் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் போதிக்கிற ஒரு காரியம் என்னன்னு பார்த்தா பொருளாதார சம்பந்தப்பட்ட காரியம். பணம் சம்மந்தப்பட்டது, உடைமை சம்மந்தப்பட்டது. இன்னும் அதை பேசவே கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்துவே தம்முடைய ஓமைகளில் 1/3 பண சம்பந்தமான காரியங்களில் பேசியிருக்கிறார். ஏன்னா பணம் உங்களிடத்தில் வரும், அவர் கொடுக்கும் ஆசீர்வாதங்களில் ஒன்றாக இருக்கலாம். அந்த பணம் அதை நீங்கள் தகாத விதமாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா அதுவே உங்களை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கவும் செய்யும். பணம் எவ்விதமாய் உங்களிடத்தில் வந்து நீங்கள் அதை பயன்படுத்த கற்றுக்கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு பொருளாதாரத்திலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. தேவனுடைய வல்லமையை கரத்தை குறுக்கி விடாதீங்க. இந்த காலத்துலலாம் ஒரு அற்புதம் செய்ய முடியுமா? ஒரு பெரிய பொருளாதார புயல் வரப்போகிறது, அந்த பொருளாதார புயல் இந்தியாவே அடித்து விடும் அப்படின்னு ஒரு டீம் ப்ரெடிக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறாங்க ஒரு பெரிய ஒரு தடுமாற்றம் வரப்போகிறது, ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடையும், அதுக்கப்புறம் உங்கள் கையில் பணமே இருக்காது, அப்படி இப்படின்னு கொஞ்சம் கூட்டி குறைச்சி பயமுறுத்தி சொல்கிறவங்களும் இருப்பாங்க. ஒருவேளை நடந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருப்பாங்க. எந்த அரசாங்கங்கள் மாறிக்கொண்டே இருந்தாலும், சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருந்தாலும், தேவனுடைய பொருளாதார திட்டம் என்பது ஒன்று தான். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுவர்களுக்கு சொல்லுங்க, கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. நம்முடைய சபையில் ஒவ்வொரு வாரமும் பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறது இல்லை. பொருளாதார ஆசீர்வாதம் தான் கிறிஸ்துவ வாழ்க்கையின் அடையாளம் என்று நான் நம்பி போதிக்கிறவர்கள் அல்ல. ஆனால் நம்முடைய சகோதரர்கள் சிலர் நாம் அடைந்திருக்கிற ஆசீர்வாதத்தை அடைய வழி தெரியாமல் அவர்கள் தவித்து கொண்டிருக்கிறாங்க. உங்கள் அருகிலே உட்கார்ந்து கொண்டிருக்கலாம், கடன்களோடும் பற்றாக்குறைகளோடும் அவர்கள் உட்கார்ந்திருக்கலாம். அவர்களுக்கு நாம் எப்படி வெளியே வந்தோம், அதிலிருந்து நாம் எப்படி வெளியே ஆசீர்வதிக்கப்பட்டோம், இதை கற்றுக் கொடுக்க வேண்டிய கடமை. பொருளாதார நிலையில் 5 நிலைகளை நான் பார்க்கிறேன். ஒன்று, அடிப்படை தேவை கூட சந்திக்கப்படாத, ஓமையில் சொல்லப்பட்ட லாசரு போன்று இன்னொருத்தன் சாப்பாடு போட்டால் தான் என்ற ஒரு நிலை. பேசிக்கான 5 நீட்ஸ் கூட அவங்களுக்கு சந்திக்கப்படாத பொருளாதார நிலை. இப்படிப்பட்ட தேவையுள்ள மக்கள் தான் தேடித்தான் ஆண்டவர் ஊழியத்தை செய்தார். என தம்மிடத்தில் வருகிற மக்கள் வழி தெரியாதவர்களாக, நொந்து போனவர்களாக, மனம் வேதனைப்படுவர்களாக, வழிகாட்டுதல் அற்றவர்களாக இருக்கிறதை கண்டு மனதுருகினார். என்ன ஒரு கம்பேஷன் ஹார்ட்டோட மனதுருகினார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 36லேருந்து 38 வரைக்கும் வசனங்களை பார்க்கிறோம். ஸோ அவர்களுக்கு தான் ஊழியம் செய்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். தேவையோடு இருக்கிற பொழுது ஆண்டவரை தேடுவது பரியாசத்துக்குரியது அல்ல, அது தேவனை தேடுவதற்கான சரியான சந்தர்ப்பம். இங்கே அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் யாராயிலும் உங்களை வெளிப்படுத்தாமல் பற்றாக்குறையோடும் கடன் பிரச்சனைகளோடும் என்னை மறைத்து கொண்டு நான் வாழ முடியவில்லை, இந்த சபையில் கண்டுபிடித்து விடுவார்களோ என்று கூனி குறுகி நீங்கள் உட்கார்ந்திருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் இருந்தால் நான் உங்களை தைரியப்படுத்தும் ஒரு வார்த்தை சொல்கிறேன். 35-40 வருஷத்துக்கு முன்னால் உங்களுடைய நிலையில் நான் இருந்தேன். சபையில் வந்து உட்கார்வதற்கு வெட்கப்பட்டேன், சபையில் வந்து மற்றவர்களோடு பழகுவதற்கு கூச்சப்பட்டேன், சமுதாய நிகழ்வுகளை பங்கெடுப்பதிலே எனக்கு கூச்சம் இருந்தது. ஏனென்றால் நான் தரித்திரம் பிடித்தவன், குறைவுகள் உள்ளவன். ஆனால் உங்களை தைரியப்படுத்துகிறேன், கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். ஏனென்றால் அவர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிற எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். அடுத்து அப்படி உள்ளே கொண்டு வந்த உடனே முதல் நாளே அப்படி லாட்ரி டிக்கெட் மாதிரி கொடுத்ததே இல்லை. குறுக்கொழியில் முன்னேறுகிறவர்கள் ஒரே நாளிலே மேலே வருவதற்காக பொருளாதார சதிகளை பண்ணுவார்கள், கள்ள சந்தை வேலை செய்வார்கள்,
அவர்களை குறித்து சங்கீதம் 73 வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். மேலே கொண்டு போய் ஒரே நாளிலே அவர்கள் இல்லாமல் சறுக்குகிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. படிப்படியாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அப்படி ஒரு பொருளாதார திட்டம். ஒன்றுமே இல்லாத தரித்திரம் பிடித்திருந்த எனக்கு திடீர்னு என் கையில் வந்தோடனே 1 கோடி ரூபா கொடுத்தா ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிருப்பேன் நான். ஆனால் எனக்கு அன்றன்றுள்ள ஆகாரத்தை தந்து 2வது நிலைக்கு என்னை எடுத்து சென்றார். எத்தனை பேர் அப்படி தான் பாஸ்டர், நாங்கள் கூட அப்படி எங்களை ஆண்டவர் நடத்தினான்னு சொல்லுவோம்லாம் கரங்களை வைத்து ஆண்டவர் மகிமைப்படுத்தும். அதுக்கப்புறம் நம்ம தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டு நம்முடைய பிள்ளைகள் பேரில் ஒரு சின்ன டெபாசிட் போட்டு அவங்க படிப்புக்காக திருமணத்திற்காக சேமிப்பு பண்ணும் அளவிற்கு பொருளாதாரத்தை கொஞ்சம் ஆசீர்வதிச்சான்னு சொல்கிறவங்களாம் கரங்களை வைத்து ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. அதில் இது 3வது நிலை. 4வது நிலை வழிந்தோடும் நிலை. இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய பேர் தப்பு பண்ணுற இடம் இந்த ஒரு இடம். கிறிஸ்துவ மக்களிலே அநேகர் இப்படி சொல்ல ஆரம்பிப்பாங்க, எங்களை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, இடங்குள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிச்சிருக்கு. எங்கே வைக்கனே தெரியல. இடங்கள் மேல் இடம், பொருளாதாரத்தின் மேல் பொருளாதாரம், வழிந்து ஓடும் பொருளாதாரம் 4வது நிலை. இந்த நிலையில் இந்த பொருளாதாரம் யாருக்காய் எப்படி செலவிடப்பட வேண்டும் என்பதை வேதாமம் காட்டுகிற வழிமுறைப்படி வளர்ந்தவங்க தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருப்பாங்க. எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஆமேன். எத்தனை பேர் விரும்புகிறீங்க நான் சொல்கிறது? ஆமேன். வழிந்தோடு நிலை வேணும். ஒவ்வொரு மாதம் பற்றாக்குறையாக இருக்குது. ஒவ்வொரு மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் எப்படி நடத்துவேன்னு கஷ்டமாக இருக்குது. எனக்கு தெரியும், எங்கள் நம்ம சபையில் நிறைய பேர் அப்படி இருக்கீங்க. நடுத்தர பொருளாதார மக்கள் நம்ம சபையில் மெஜாரிட்டியை நீங்கள் தான். நீங்கள் அச்சப்பட தேவையில்லை. கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்க போகிறார். ஒரு நிமிடம் கண்ணில் மூடி, ஆண்டவரே இந்த மாதத்தோடு இந்த ஸ்கேர்சிட்டி என்று சொல்லப்படுகிறது பற்றாக்குறை என்பது என்னை விட்டு போக வேணும். எப்போ பார்த்தாலும் தொட்டுக்கோ தொடச்சிக்கோ அப்படின்னு என் குடும்பத்தில் இருக்குன்ற வந்தது எல்லாமே அப்படி செலவாயிருது. அதுக்கு அடுத்த மாதத்துக்குரிய வருமானத்துக்கு இப்போமே அதில் ஒரு செலவுக்குரிய டிமாண்ட் இருக்குது. அது வருதில்லை, அதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பற்றாக்குறையினால் தூக்கம் இல்லை. இந்த பற்றாக்குறையினால் கடன் வாங்க வேண்டியிருக்கு. கடன் வாங்குறதுனால பொய் சொல்ல வேண்டியிருக்குது, ஒளிந்து வாழ வேண்டியிருக்குது. அப்பா எனக்கு இந்த அவ்வளோ நிலையை நீக்கும். யாரையும் கை தூக்க சொல்ல மாட்டேன். பயப்படாதீங்க. யாரையும் வெட்கப்படுத்தி குற்றப்படுத்தி காயப்படுத்தி அனுப்புவதல்ல. மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். இதை குறித்தும் வேதம் போதிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு கண்கள் திறக்கப்பட வேண்டும். அதற்கு தான் நான் உங்களோடு பேசி கொண்டிருக்கேன். ஆனால் இப்பொழுது நீங்கள் பாரத்தோடு உங்கள் மார்பிலை கரங்களை வைத்து, ஆமாண்டவர் இந்த போதகர் சொல்லுவது போல நாங்கள் பற்றாக்குறையோடு இருக்கிறோம். இந்த மாதம் தீர்ந்துவிடும், இந்த வருஷம் சரியாகிவிடும் என்று ஒவ்வொரு வருஷம் போராடி கொண்டு இருக்கிறோம். இந்த பற்றாக்குறை வாழ்க்கை மாத்திரம் போகவே இல்லை அப்படின்னு சொல்றவங்க இருந்தீங்கன்னா, ஆண்டவரே என்னை ஆசீர்வதி சொல்லுங்க. என்னை ஆசீர்வதித்தார் ஒளிய நான் உம்மை விடுவ. எல்லாம் சேர்ந்து பாடுவோம், எல்லாரும் சொல்லுவோம். என்னை ஆசீர்வதித்தார் ஒளிய நான் உம்மை விடுவதில்லை. ஹல்லேலூயா. இந்த வழிந்தோடும் நிலை வரும்பொழுது அந்த நம்ம சில தவறு செஞ்சிருவோம். நமக்கு வர்றதெல்லாம் நம்முடையதுன்னு நினைச்சிருவோம். எல்லாத்தையும் சந்தோஷமாக செலவழிக்க ஆரம்பிப்போம். ஆடம்பர வாழ்க்கை நமக்கு பிடிக்கும், சொகுசு வாழ்க்கை ரொம்ப பிடிக்கும். பழைய கடினமான சூழ்நிலையெல்லாம் மறந்துடுவோம். எங்கிருந்து வந்தோன்றதெல்லாம் மறந்துடுவோம். இதுக்கெல்லாம் அதிகமான சோதனை வரக்கூடிய 4வது பொருளாதார ஸ்டேஜ். ரொம்ப கவனமாக உங்கள் எல்லைகளை தீர்மானிக்கணும். அங்கே நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா நிறைய பேர் அதோடு இழந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவு பேர் சொல்லப்பட்டு பெரிய அளவு கீழே விழுகிற மக்களை தான் அதிக அளவில் பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த நிலையை மாற்றுவாராக. இன்னொரு முக்கியமான கட்டம் ஐஸ்வர்யத்தை குறித்து என்ன நினைக்கிறேன்? ஐஸ்வர்யம்னா பணக்காரன் அப்படின்னு. ஐஸ்வர்யவான் சொன்னால் நான் சின்ன பையனாக இருக்கும்போது எனக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் ஐஸ்வர்யவான் பரலோகம் போகவே முடியாது. பரலோகம் முடியாது. ஊசி முனையில் ஒரு ஒட்டகம் உள்ளே நுழைக்க முடியுமா? அந்த தொலைவில் முடியாது பாருங்கள். அப்படி தாங்க ஐஸ்வர்யவான். அப்படி இயேசுநாதரே சொன்னேன். ஒரு வார்த்தையை கோட் பண்ணி சொல்லி கொடுத்து நான் அப்பொழுது ஏற்கனவே வறுமையில் இருந்தேன். வறுமை தான் பரிசுத்தம் தரும் சொல்லி வறுமை விட்டு வெளியே வர நான் முயற்சிக்கவே இல்லை. அதை குறித்து எனக்கு அக்கறையும் இல்லை. என்னுடைய நினைவெல்லாம் இதுதான் பரிசுத்தம். பாவம் செய்யாமல் பாதுகாத்துக்கிடும். பணம் வந்துச்சுன்னா பாவம் செய்ய ஆசை வந்துடும். இஷ்டத்துக்கு மனமோன போக்கில் போயிடும். அதனால் பணமே வேண்டாம். நீதிமொழியில் இன்னொரு வசனம் இருக்கு பாருங்க. எனக்கு பெரிய பணம் வந்து பெருமைப்பட்டு பொய்யான ஒரு வாழ்க்கை வாழ்வதை விட கீழான மாயை உள்ள மக்கள், மேல் மக்கள், மாய உள்ள மக்கள் வெளியே பார்த்தா பெரிய குடும்பம் மாதிரி இருக்கும், உள்ள ஒன்றுமே இருக்காது. ஏன்னா
அதே மாதிரி வசனம் இருக்குங்க, கீழ்த்தட்டு மக்கள் அவங்க பொய் புரட்டு, ஏன்னா கடன் நாளைக்கு கொடுப்பேன், திங்கக்கிழமை கண்டிப்பாக கொடுப்பேன், கொடுக்க மாட்டோம், வாங்கும்போதே தெரியும். ஸோ இதெல்லாம் கீழ்த்தட்டு மக்கள். அப்படி சொல்லிட்டு அந்த நீதிமொழியில் இப்படி இருக்கும், என்ன சொல்லணும்னா, எனக்கு ரொம்ப மேலேயும் வைக்க வேண்டாம், கீழையும் போட வேண்டாம், அந்தண்டுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரோம் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் நான் என்ன நினச்சேன், இதுதான் கம்ஃபர்டபுள் ஜோன், இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் கடைசி வரை கொண்டு போய் சேர்க்க முடியும். இளமையில் தோன்றக்கூடிய எல்லா பாவ எண்ணங்களையும் அகற்றக்கூடிய, ஜெயிக்கக்கூடிய ஒரே ஒரு வல்லமை வறுமைக்கு இருக்குன்னு நினச்சேன். அப்படி என்ன நம்ப வச்சுருந்தாங்க. ஆனால் ஆண்டவரின் கண்களை திறந்ததுக்காக ஸ்தோத்திரம். வறுமை பரிசுத்தப்படுத்தணும்னா இந்தியாவில் உள்ள 40% அதிகமானவங்க வறுமை கோட்டு கீழே இருக்காங்க. 3 வேளை சாப்பிட முடியாதவங்க இந்தியாவில் 40% மக்கள் இருக்காங்க. 3 வேளை அவங்க சாப்பிட முடியாது, ஒரு வேளை தான் ஒழுங்காக சாப்பிட முடியும். மீதி நேரங்கள் சாப்பிட்டும் சாப்பிடாமலும் இருக்கணும். அவங்க எல்லாமே பரலவும் போயிடலாம். வறுமை பரிசுத்தமாக்கணும்னு நம்ப வச்சாங்க. அது தவறுன்னு கண்டுபிடிச்ச பின்னாட்களில் வறுமை அதிலிருந்து வெளியே, அது வெட்கப்பட தேவையில்லை, அதை விட்டு வெளியே வர வேண்டும் என்ற முயற்சி நம்மை தேவைப்படுகிறது. அல்லேலூயா. ஆனால் ஐஸ்வர்யம் என்ற அந்த வார்த்தைனால எனக்கு பயம். அப்போ தான் எனக்கு ரொம்ப குழப்பம். ஐஸ்வர்யம் வந்துட்டாலே எல்லாம் பாவம் தான் செய்வாங்க அப்படின்னு என் மனசுக்குள்ளே இருக்கும். யாராவது ஒருத்தன் பணக்காரான பார்த்தானா கண்டிப்பாக இவன்ட்டு உண்மை இருக்காது, கவர்மெண்ட்டை ஏமாற்றுவான், வரி ஏய்ப்பு பண்ணுவான், இல்லை இவன் எப்படியும் யாரையாவது கோல்மால் பண்ணி தான் இந்த அளவுக்கு வந்திருப்பான். இந்த எண்ணங்கள் தான் எனக்கு வரும். கர்த்தர் ஒரு ஆசீர்வதித்து 4 பொருளாதார நிலை சொன்ன பாருங்க, 5வது பொருளாதார நிலை ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இல்லாமல் இருந்து ஒரு வசனத்தை வாசித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அது புரிய ஆரம்பிச்சது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை எடுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 20 தேவன் வாசிங்க. லூக்கா 12:21. ஹல்லேலூயா. பாருங்க, மதிகடனே ஒருத்தன் தனக்காக சேர்த்து வைக்கிறான். வெள்ளமாக நிறைய வளர்ந்துருச்சு, விவசாயத்தில் ப்ரொடக்ஷன் நிறையா கிடச்சிருச்சு. உடனே இருக்கிற பேங்க் போதாது, இருக்கிற ஸ்டோர் ரூம் போதாது, லாஜிஸ்டிக் எல்லையெல்லாம் பெருசாக்கணும், எல்லாத்தையும் வேலை செய்கிறாரு. ஆண்டவர் ஊமை தான், நடந்த செய்தி எல்லாம் ஊமை தான், கதை தான். ஆனால் கர்த்தரே சொன்னதுனால எவ்வளோ வேல்யூ பாருங்க. அவர் சொல்கிறாரு, அவன் சொல்கிறான், எனக்கு எல்லாத்தையும் இடத்த உண்டாக்கி இன்னும் அதை சேமிப்பு கரெக்டு தான், இது எனக்கு மட்டும்னு எல்லையை உண்டாக்கி சேர்த்து வைத்த இவன் இப்படி இவனுக்கு தான் அதை சொல்கிறாரு. தேவனிடத்தில் ஐஸ்வர்யமாக இல்லாமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். அப்படியானால் தேவன் அங்கீகரிக்கிற ஒரு ஐஸ்வர்யம் இருக்கிறது என்பதை இந்த வசனம் சொல்ல எத்தனை பேர் கண்டுபிடிக்கிறீங்க? ஆமென். தரித்திரத்தில் இருந்து இங்கே யாராவது வந்திருந்தாலும் சொல்கிறேன், உங்களை ஆண்டவர் எப்படி கொண்டு போவார்னா, பூரணமாக ஆரம்பித்து, இந்த பூரண விசுவாசத்தில் ஆரம்பித்து எல்லா எல்லைகளிலும் சம்பூர்ணமாக வளர வச்சு ஒரு நாள் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கொடுப்பார். எப்படி தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் நமக்குள் இருக்கும் என்று வாக்கு பண்ணப்பட்டதோ அப்படி நம்மை ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராய் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஆனால் நாம் இன்னைக்கு அதை பார்க்கணும். நம்ம கண்களில் இது இருந்துச்சுன்னா தப்புன்னு நினைக்கணும். உதாரணமாக இப்படி சொல்கிறேன், சின்ன சபையாக இருக்கிற போது எனக்கு சில சொல்லி கொடுத்தாங்க. சின்ன சபை தான் மக்களை பலம் கொண்டு போய் சேர்க்கும், பெரிய சபைகள் கொண்டு போய் சேர்க்காதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. மெகா சர்ச் ரொம்ப பாவமுள்ள சபை, அங்கே பணம் மட்டும்தான் இருக்கும், ஜாதி வெறி இருக்கும், குழு மனப்பான்மை இருக்கும், பாஸ்ட் மட்டும் வளருவார். எல்லா தவறான காரியங்களையும் எனக்குள்ளே போட்டு வச்சுருந்தாங்க. 1991 ஆரம்பித்தோம், 95 வரைக்கும் நான் அப்படி தான் இருந்தேன். அதனால் நான் என்ன ஜெபம் பண்ணுவேன்னா, ஆண்டவரே இவ்வளோ போதும், 60-70 பேர் கொடுத்துட்டீங்க, இவங்களை கொண்டு போய் பரவாயில்ல சேர்த்துட்டா போதும் அப்படின்னு இருக்கும். ஆனால் பிரச்சனை என்னென்னா, அந்த 70 பேரும் வருஷத்தில் 30 பேர் வெளியே போயிடுவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவாங்க, கல்யாணம் கட்டி போயிடுவாங்க, அப்புறம் மீதி 35 பேர் தான் இருப்பாங்க. அப்புறம் தான் ஆண்டவர் சொன்னார், சின்ன சபை தான் கொண்டு போய் சேர்க்குன்ற நம்பிக்கை உன்னுடைய நம்பிக்கை, பைபிள் சொல்கிறது இல்லை. பைபிள் சர்ச் முதல் சர்ச்சே மெகா சர்ச். முதல் சர்ச்சில் 3000 பேர் உட்காந்துருந்தாங்க. முதல் எருசலேம் சபையில் 40,000 விசுவாசிகள் இருந்தாங்க. உனக்கு யார் சொன்னது பெரிய சபை யாரையும் பரலோகம் கொண்டு போய் சேர்க்காது? அங்கே ஐ கான்டாக்டே இருக்காது. பாருங்கள், சின்ன சபையை நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். சின்ன சபையிலையும் ஒரு 30-40 பேர் இருந்தால் தாங்க ஐ கான்டாக்டோடு பேச முடியும். 30 தாண்டிட்டாலே ஐ கான்டாக்ட் இருக்காது. அப்புறம் ஒரு 10-15 குடும்பம் இருந்தால் தான் சந்திப்புகளை சரியாக செய்ய முடியும், விசாரிப்பு ஊழியத்தை சரியாக செய்ய முடியும்.
அதுக்கு மேலே போச்சுன்னா சின்ன சபையவே 100 பேருக்குள்ளே இருந்தாலும் அந்த சபையும் மெகா சர்ச் மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆகணும், வேறு வழி இல்லை. இதெல்லாம் ஆண்டவர் என்னோட ப்ராக்டிக்கலாக பேசி, நீ என்னைக்கும் உன் சபை ஒரு மெகா சர்ச்சாக மாறினா இந்த சிட்டிக்கு ஊழியம் செய்ய முடியும். சின்ன சர்ச்சுன்னா வர்ற மக்களுக்கு மாத்திரம்தான் ஊழியம் செய்ய முடியும். மெகா சர்ச்சாக வரும்பொழுது இந்த சிட்டிக்கு, இந்த தேசத்துக்கே நீ ஊழியம் செய்ய முடியும் அப்படின்னு என்ன ஆண்டவர் பேசின பிற்பாடு, என் தரித்திர மனப்பான்மையிலிருந்து எப்படி நான் விடுவிக்கப்பட்டேனோ இந்த ஊழியத்திலும் தரித்திர மனப்பான்மை இருந்தது எனக்கு. இதுதான் என் எல்லை. அப்போ ஆண்டவர் சொன்னார், என் எல்லை நீ லிமிட் பண்ற, இதுக்கு மேல உனக்கு ஆளை கொடுக்கும். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் அவன் சொல்லியிருக்கிறேனே. கடற்கரை வசமுள்ள ஜனங்கள் உன்னிடத்தில் திரும்பும் என்று சொல்லியிருக்கிறேனே. உன் பலத்தை கொண்டு உன் சாமர்த்தியத்தை கொண்டா சபையை நான் தருகிறேன். உன்னுடைய உயரத்துக்கு ஏற்ற மாதிரியா அவனுக்கு கொடுக்குறேன். உன்னுடைய திறமைக்கு மிஞ்சிதானே இதுவரை செய்திருக்கிறேன். அப்படியானால் இன்னொரு பெரிய எல்லை வரும் என்பதை ஏன் நீ தடுக்கிறாய் என்று ஆண்டவர் பேசினார். அப்புறம் என் கண்கள் திறக்கப்பட்டதுனால தான் நம்ம இந்த இடத்துல இப்போ உட்காந்துருக்கிறோம். எல்லாம் கரங்களை வைத்து ஆண்டவர் மையப்படுத்துங்க. இல்லைன்னா அழகான ஷெட்டோடு நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். அப்படியே ஒரு 30 வருஷம் 40 வருஷம் விசுவாசிகள்லாம் பொன் விழா கொண்டாடிட்டு போயிருப்பாங்க. சபை அப்படியே இருந்திருக்கும். நம்ம சபை இன்னைக்கு எத்தனாயிரம் பேருக்கு வெளியில் உள்ள மக்களுக்கு ஊழியம் செய்கிறோம் பாருங்கள். போன வாரத்தில் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. ஊழியத்தின் மூலமாக நம்ம செய்கிறோம், கோ ஊழியத்தின் மூலமாக செய்கிறோம். இந்த வருஷம் மாத்திரம் 1000 பாஸ்டர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். 10,000 விசுவாசி, நம்ம சபை விசுவாசிகள் இல்லாத 10,000 விசுவாசிகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். அது என்ன விதத்தில்னாலும், கோவோ டோவோ எதுனாலும் சரி, ஏதோ பிராண்ட், ஏதோ ஒரு பேனர் கண்டிப்பாக பண்ணணும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, கிட்டத்தட்ட 3000 விசுவாசிகளுக்கு மேலே பயிற்சி கொடுத்துட்டோம். இதுக்குள்ளே கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. 300 பாஸ்டர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துட்டோம். ஜனவரியில் துவங்கி இது வரைக்கும் 300 பாஸ்டர்ஸ்க்கு சொல்லி யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நான் ஆண்டவரே பெரிய சபையெல்லாம் வந்துடக்கூடாது, வந்தால் நான் என்ன பண்ணிடுவேன், மக்களையும் நரகத்துக்கு அனுப்பிடுவேன், நானும் நரகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு குறுக்கி இருந்தால், என் தேவனுடைய வல்லமையை குறுக்கி இருந்தால், இன்றைக்கு இத்தனை சபைகள் ஆசீர்வதிக்கப்படுவது தடைப்பட்டுருவோம். எத்தனை பேர் புரிஞ்சிருச்சு பாஸ்டர் நான் சொல்கிறதில்ல, நீங்கள் சொல்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறவங்க மாத்திரம் கரங்களை வைத்து காட்டுங்க. ஹல்லேலூயா. இப்போ சொல்லுவீங்களா, என்னை ஆசீர்வதிக்கணுமா ஆண்டவர், ஆசீர்வதிக்கணுமா வேண்டாமா சொல்லுங்க. எத்தனை பேர் என்னை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறவங்களாம் சொல்லுங்கள், கரங்களை வைத்து காட்டுங்க. இதை கேட்குறதுக்கே பயமாக இருக்கும் சிலர். என்னை ஆசீர்வதிக்கணும், இன்னும் பேராசை பாருங்கள், இருக்கிறது போதும்னு நினைக்க இன்னும் ஆசீர்வதிக்கணுன்றாரு. எனக்கு இன்னும் ஆசீர்வாதம் வேணும். ஏன்னா எத்தனை மடங்கு ஆசீர்வாதம், அதையும் நான் லிமிட் பண்ண முடியும். எப்படி பணம் தான் ஆசீர்வாதம், இல்லாட்டால் ஆவிக்குரிய தான் ஆசீர்வாதம், இல்லாட்டா குடும்பம் சந்தோஷமாக இருக்குல்லாங்க, அது போதும், மற்றது எதை எக்கேடு கேட்டு போனான்ல. அப்படி ஒற்றை ஆசீர்வாதம் அல்ல, சம்பூர்ண பரிபூர்ண ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு அவர் விரும்புகிறாரு. அவர் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கும்போது நான் ஏன் குறுக்கிக்கிட்டு இந்த ஒன்று போதும்னு நான் என் வாழ்க்கையை முடிக்கணும், கண்ணை மூடணும், இந்த கண்கள் திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் என்னை முழுமையாய் ஆசீர்வதிக்க போகிறார், அவர் என்னை நினைத்திருக்கிறார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார் சொல்கிற பொழுதே கரங்களை உயர்த்தி கண்களை மூடி அப்படி உங்கள் எதிர்காலத்தை பாருங்க. கர்த்தர் என் சரீர பிரகாரமான நோய்களில் இருந்து சுகப்படுத்தி என்னை ஆசீர்வதிக்க போகிறார். நோயை சொல்லி சொல்லி அதை சமாளித்து நான் ஓடுறேன் பாருங்க, அதுவும் ஒரு விசுவாசம் மாதிரி தோணும். ஆனால் அந்த நோயை ஜெயிக்கிற விசுவாசம் இன்னும் அதை விட பெரிய விசுவாசம் அல்லவா, அந்த சுகப்படுத்தும் விசுவாசம், அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு சொல்லுங்களாம். உங்கள் தலை மேலே கை வச்சு, ஆண்டவரே அன்னைக்கு மோசேக்கு கண்கள் மங்கவில்லையே 120 வருஷம் வரைக்கும், காலை இப்போ 80 வயசுல இருக்கும்போது வாலிபனை போன்று இருக்கிறேன்னு சொன்னானே, அந்த ஆசீர்வாதம் எனக்கும் வேணும்னு சொல்றவங்க மாத்திரம் தலை மேல கையை வச்சு ஆண்டோடைய சமூகத்தில், ஆண்டவரே நோய்களையும் பலகீனத்தையும் அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது, அதை சொல்லி சொல்லி நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. இன்னைக்கோட அந்த கதை முடியணும். இந்த சாப்டர் இந்த கடைசி வாரம் ஞாயிற்றுக்கிழமை, இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை குழி தோண்டு புதைக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஆசீர்வாதம் தலை முதல் பாதம் வரை, ஹல்லேலூயா, தலை முதல் பாதம் வரை எல்லா நாடி நரம்புகளுக்கும் தசைகளுக்கும் திசுக்களுக்கும் இரத்த அணுக்கள் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். நீர் கொடுக்க விரும்புறதை நான் தடுக்க மாட்டேன் ஆண்டவரே, நீர் கொடுக்க நினைக்கிறத நான் ஹல்லேலூயா. என் சரீர பிரகாரமான ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, ஹல்லேலூயா, என் பொருளாதார நிலை அது பற்றாக்குறையில் இருந்தால் அது அடுத்த நிலைக்கு வரணும். தரித்திரத்தில் இருந்தால் அது அடுத்த தேவையில் சந்திக்கப்படுகிற நிலைக்கு வரணும். அது சேமிப்பு நிலைக்கு வரணும். அது வலிந்து போடும் நிலைக்கு வரணும். ஹல்லேலூயா. அது ஒரு நாள் ஐஸ்வர்யம் என்ற பரிபூர்ணத்துக்குள்ளேயும் வரணும். என் வாழ்நாள் முடிவில் பரிபூர்ண அந்த எல்லையும் நான் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அது தேவனிடத்தில் ஐஸ்வர்யம். இந்த பிரின்சிபல் வாழ்க்கையை நான் வாழணும் ஆண்டவரே. என்னை பொருளாதாரத்தில் ஆசீர்வதின்னு சொல்கிறவங்க எல்லாம் வலது கரத்தை வைத்து காட்டுங்க. உங்களுக்கு அப்போ தான் நான் என்னால் ஜெபம் பண்ண முடியும். நான் இப்படி இருந்துட்டு போகிறேன்றவங்க நீங்கள் கைகளை உயர்த்த வேண்டாம்.
நல்ல கரங்கள் உயர்த்தி நான் இந்த பரிபூர்ண நிலையை அடையணும் அப்படின்னு சொல்லி இப்போ உங்கள் தலைமையில் கை வச்சு ஆண்டவரே, பொருளாதார நிலையில் என்னை நீங்கள் ஆசீர்வதிக்க நினைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த 2 ஆசீர்வாதங்களும் இந்த சம்பூர்ண எல்லையில் 2 முக்கியமான பகுதியிலையும் நம்ம பரிபூர்ண நிலை அடையிறதுக்கு உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. தேவனுடைய ஆசீர்வாதங்களின் மிக முக்கியமான ரகசியம் ஆத்மா வாழ்வு. எல்லாரும் சொல்லுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ள தரித்திரத்தை எடுத்து தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ண விருப்பம் வரமணிங்க, ஜெபம் பண்ண ஆசை இல்லை, அது தரித்திரம். ஜெப தரித்திரம், ஜெப ஆவியில் ஒரு தரித்திரம். ஹல்லேலூயா. அது ஒரு தரித்திரம். பெருமையாக சொல்லாதீங்க, எனக்கெல்லாம் ஜெபம் பண்ணுற விருப்பமே இல்லை, பெருமையாக சொல்லக்கூடிய விஷயம் இல்லை. தரித்திரம் பிடிச்சது. உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னு பார்க்காதீங்க, அது ஒரு நாள் போயிடும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்ற பலன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் தலை மேலே கை வச்சு, எந்த தரித்திரம் எதையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், எந்த தரித்திரத்தையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். சொல்லுங்க, வாய்த்திறன் சொல்லுங்க, எந்த தரித்திரத்தையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதிலும் குறிப்பாக ஆவிக்குரிய தரித்திரத்தை அனுமதிக்கவே மாட்டேன். என்னை பலப்படுத்தும், என்னை ஆசீர்வதியும். உலக தோட்டத்துக்கு முன்பதாகவே அவர் நம்மை ஆசீர்வதிப்பார்ல, ஆசீர்வதித்து இருக்கிறார், ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி முழு அளவிலான பரிபூர்ண ஆசீர்வாதம் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை ஆசீர்வதிப்பார். இப்ப சொல்லுங்க, கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார். இன்னொரு சில நிமிடங்களில் முடிக்கிறேன். எவ்வளவு மடங்கு, எத்தனை மடங்கு, அதில் உயரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேதத்தில் பார்க்குறோம் 2 மடங்கு ஆசீர்வாதம். நல்ல உதாரணம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் எலிசா கேட்பார், முதல்ல 2 மடங்கு நான் பயன்படுத்தப்படணும். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களில் பார்த்தீங்கன்னா அந்த 2 மடங்கு அவன் வரங்களை பெற்றான் என்பதை பார்க்குறோம். ஸோ 2 மடங்கு ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் எப்போவும் ஜெபம் பண்ணலாம். ஆனால் 2 மடங்கு ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, ஓமை சொல்லும்போது 30, 60, 100 அப்படின்னு சொல்கிறார் ஒரு இடத்துல. இன்னொரு இடத்துல 100, 60, 30 சொல்கிறார். 30, 60, 100ன்னா கீழே இருந்து மேலே வர்றவங்களுக்கான வசனம். 100, 60, 30 ஏன் சொன்னார் அப்படின்னா, ஒரு இடத்துல ஏன் அப்படி மாற்றி எழுதப்பட்டிருக்குன்னா, அவர் ஆசீர்வதிக்கணும்னு நினச்சா 100%. ஈசாக்கு அந்த வருடத்தில் விதைத்தான், அவன் 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். அதான் தேவனுடைய திட்டம். உனக்கு அப்படிதான் கொடுக்க விரும்புகிறார், 100 மடங்கு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஓ விசுவாச குறைவு, உன்னுடைய தகுதி குறைவுனால ஒருவேளை கேவலம் 60 தான் கிடைக்கணும், போட்டும் 60வது கிடைக்கட்டும். அதுவும் இல்லைன்னா அட்லீஸ்ட் கேவலம் 30வது கிடைக்கட்டும். 100, 60, 30 எத்தனை பேர் ஆண்டவர் மகிமைப்படுத்த விரும்புறீங்க? 100 மடங்கு ஆசீர்வதிக்க விருப்பமுள்ள ஆண்டவரை ஆராதிக்கிறது எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்குது, நம்பிக்கையை தருகிறது, எல்லா கவலைகளையும் தூக்கி போட உதவி செய்கிறது, எத்தனை தைரியப்படுத்துகிறது பாருங்கள். இதோட முடியல பாருங்கள், எத்தனை மடங்கு ஆசீர்வாதம். உங்கள் சின்ன குருவி மூலையில் இவ்வளோதான் என்ன ஆசீர்வதிப்பான்னு சுருக்கிறாதீங்க. இல்லையே, நம்முடைய தேவன் யார்? சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. ஹல்லேலூயா. அவர் பாருங்க எப்படி ஆசீர்வதிக்கிறார். இன்னும் பாருங்க, உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். மோசே ஜெபம் பண்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து வாழ்த்துதல் சொல்றாரு. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம், நீங்க எத்தனை மடங்கு? 1000 மடங்கு. கேன் யூ இமேஜின்? உங்களால் கற்பனை பண்ண முடியுதா? அதனால தான் தேவன் தமக்கு ஆயத்தமான தம்மை நேசிக்கிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணுகிறதை கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் அவ்வளவு பெரிய மகிமையான, கண்ட்ரோல் பண்ண முடியாது, மெஷர் பண்ண முடியாத. இப்போ நம்மகிட்ட உள்ளதெல்லாம் மெஷர் பண்ணலாம், பாயிண்ட் எல்லாம் சொல்லலாம் என்ன, ஆனால் மெஷரே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஆசீர்வாதம். அதை உறுதிப்படுத்துகிற புதிய ஏற்பாட்டு வசனம் நம்ம ஏற்கனவே வாசித்தோம். 3 யோவான் 1:2 உன் ஆத்மாவில் எல்லாவற்றிலும். இங்கே வந்து கவுண்ட்லெஸ் ஃபோல்டு, 2 ஃபோல்டு, டபுள் ஃபோல்டு, இல்லைன்னா 30 டைம்ஸ், 60 டைம்ஸ், 100 டைம்ஸ், 1000 டைம்ஸ் அப்படிலாம் இல்லை. கவுண்ட்லெஸ். ஹல்லேலூயா. இவ்வளோ பெரிய ஆசீர்வாத எல்லை அவர் வச்சிருக்கும்போது கண்ணீரோடு நீங்கள் எவ்வளோ காலம் இருக்க போகிறீங்க? கண்ணீர் உங்கள் ஜெபத்திற்கான ஒரு வழிகாட்டுதலாக இருக்கட்டும். கண்ணீரோடு பாரத்தை சொல்லுங்க. ஆனால் புலம்பிக்கிட்டே இருக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்பட்டதை நான் பார்க்கவே இல்லை. யாரெல்லாம் கண்ணீரை துடைக்கிறாங்களோ அவங்கள தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை பெறுகிறதுக்கு முதல் தேவை விசுவாசம். விசுவாசத்துக்கு எதிரடியாக இருக்கிறது அவிசுவாசம். இந்த அவிசுவாசத்தின் வெளி அடையாளம் என்ன? கண்ணீர் தான். கண்ணீரை துருத்தியில் வைக்க சொன்னாரே, உன் கண்ணீரெல்லாம் பார்க்குறாரே, அது எதுக்குன்னு சொன்னார். எருசலேமை பார்த்து இயேசுவே கண்ணீர் விட்டு அழுதார்.
தான் வயிற்றுக்காக இல்லை, தான் சாக போகிறது, செலுவையில் அரைஞ்சு கொல்ல போகிறாங்களே அதுக்காக இல்லை. எருசலேமே, உன்னை சந்திக்கும் நாளை நீ அறியாமல் போனாயே, அவைகள் இப்பொழுது உனக்கு கண்களுக்கு மறைவாக இருக்கிறதே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இடிக்கப்படும் காலம் வருகிறது, அது வந்து விட்டதே. அந்த நகரத்தின் எதிர்காலத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். அன்னாள் 10 வருடமாய் குழந்தை இல்லை என்று ஒவ்வொரு வருடமும் ஆலயத்தில் வந்து அழுதாள். புருஷனிடத்தில் அழுதாள், குடும்பத்தில் அழுதாள். அழுது இருக்கிற வரைக்கும் அவளுக்கு ஆண்டவர் பிள்ளை கொடுக்கல. ஒரு நாள் ஏலி அந்த பாஸ்ட் மூலமாக, தீர்க்கதரிசி மூலமாக, நீ கவலைப்படாதமா, அடுத்த வருஷம் நீ பிள்ளையோட தான் வருவ அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறாரு. கர்த்தருடைய மனுஷன் சொன்ன வார்த்தையை கூட நிறைவேற்றுகிற தேவன், நம்முடைய தேவன் அவளுக்கு கொடுக்குறான். ஆனால் கொடுத்தது எப்போ கொடுத்தாரு? நீங்கள் அந்த வசனத்தை தெளிவாக வாசித்து பாருங்க. அவள் துக்க முகமாக இல்லை, ஆலயத்தை விட்டு போகுது. எப்படி இல்லை? துக்க முகமாக இல்லை. நம்ம எப்பவுமே ஒரு துக்க முகத்தை ரெப்ரசன்ட் பண்ண விரும்புகிறோம். என்னங்க துக்க முகமாக இருக்கீங்க, அதை ஏன் கேட்குறீங்க பிரதர்? அது ஏன் இப்படி கஷ்டம்? என் கஷ்டத்தெல்லாம், எனக்கு வர்ற கஷ்டம் எதிராளி கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் சொல்லி ஒரு சுய பரிதாபம், செல்ஃப் பிட்டினஸ் ஏற்படுத்த நம்ம ட்ரை பண்ணுறோம். இதுதான் நம்முடைய வளர்ச்சிக்கு முதல் தடை. இது உங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்த முதல் தடை. இதை நீங்கள் விட்டு வெளியே வரணும். என்ன அழுகிற மூஞ்செல்லாம் அப்பப்போ முகத்தை கழுவி சோப் போட்டு, முகத்தை கழுவி பவுடர் அடித்து, வெளியிலேருந்து பார்த்தா உங்கள் கண்ணீர் ஆண்டவருக்கு மட்டும் தான் தெரியணும். வெளியிலேருந்து பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கு. அப்படியே டக்குன்னு பக்கத்தில் உனக்கு திரும்புங்க, தப்பான்னு பாருங்கள், கொஞ்சம் நேரத்துக்குள்ளே மாற்றிடுவாங்க. சீக்கிரமாக பாருங்கள். இப்போ என்ன முகம் இருக்குது பாருங்கள். 6 o'clock ஃபேஸ் இருக்கா, விளக்கெண்ணெய் வடிஞ்ச முகம் இருக்கா அப்படின்னா தைரியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எத்தனை பேர் ஆசீர்வதிக்க போகிறார் தெரியல. உங்களுக்குள்ள விசுவாசம் உண்டாகட்டும். கண்ணீரை இஸ்ரவேல் ஜனங்கள், எங்களுக்கு சாப்பாடு இல்லையே அழுதாங்க. என்னங்க பசிச்சா அழாம என்ன செய்வாங்க? சாப்பாடு இல்லை, எகிப்தில் வெள்ளரிக்காய் கொமட்டிக்காய்லாம் இல்லாமலாம் எங்களுக்கு இங்கே கொண்டு வந்தீங்க, அழுதாங்க. பரிதாபப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் கர்த்தர் ஆண்களை குறித்து சொல்லுகிறார். 3000 ஆண்கள் அழுதாங்க. அது ஏன் தெரியல, ஆண்கள் அழுகிறத கொஞ்சம் கூட சகிக்க மாட்டார் போல தெரியுது. அது என் பெண்களை கூட அழ விட்டுறாரு, ஆண்களை அழ சகிக்க விடுறதே இல்லை. சில ஆண்கள் பாருங்கள் அழுதுகிட்டே இருப்பாங்க, வாழ்ந்த சரித்திரமே இல்லை. ஏன்னா வசனம் அப்படி சொல்லுதுங்க. 3000 பேர் அன்னைக்கு ஒரு நாளில் அடிச்சிட்டாரு. யாரு? சாப்பாடு இல்லை. உண்மையை சொன்னது குற்றமா? தேவை சொல்லி ஜெபித்தது குற்றமா? ஊர்கான உலகங்கான கண்ணீர் விட்டு அழும்போது என்ன சொல்கிறா? என் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் அல்ல, என் பசியை கூட போக்க முடியாத ஒரு சராசரி கடவுள் அவர், சராசரி மனிதன் என்று சொல்லி வல்லமையை சுருக்கி மட்டுப்படுத்துகிறோம். என் தேவன் என் தேவையெல்லாம் அறிந்தவர், எனக்காக யாவும் செய்து முடிப்பவர். விசுவாசம் உள்ளவங்க என்ன செய்வாங்க? இன்னைக்கு கண்ணீர் விடும் சூழ்நிலை இருந்தாலும் நாளை மாற்றுவார். அதை யார்கிட்ட சொல்லணும்? உங்கள் விசுவாசத்தை எப்படி வெளிப்படுத்துவீங்க? விசுவாசம் எப்பவுமே வெளிப்படுத்தும், வாயினால் அறிக்கை பண்ணும். ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், முக பாவனையினால். ரொம்ப சோகமாகவே முகத்தை வச்சுட்டு உங்கள் வாழ்க்கையில் மற்றவங்க உதவி செய்வாங்கன்னு நினச்சிங்கன்னா ஒருத்தரும் உதவி செய்ய மாட்டாங்க. உங்களை பின்னால் போய் பரியாசம் பண்ணுவாங்க, உங்களை கேவலமாக பேசுவாங்க. நான் அப்போவுமே அதை சொன்னேன், கேட்க போயிட்டான் அப்படின்னு ஒரு இலவச அட்வைஸ் பண்ணிட்டு போவாங்க. ஆனால் உங்கள் கண்ணீரை மற்றவங்களுக்கு மறைச்சி ஆண்டவர்கிட்ட சொல்லி பாருங்கள், கர்த்தர் உடனடியான விடுதலை கொடுப்பார், உடனடியான அற்புதங்களை செய்வார். ஸோ உங்கள் தரித்திரத்திலிருந்து வெளியே வரணுமா? தேவை சந்திக்கப்பட வேணுமா? சேமிப்பு நிலைக்கு உயர வேணுமா? வழிந்து ஓடும் ஆசீர்வாதம் வேணுமா? ஐஸ்வர்யம் அடைய வேண்டும் என்ற விருப்பம் வேண்டுமா? எல்லாம் பொருளாதார பரிபூர்ண நிலையை அடைய வைப்பார். ஆனால் நமக்கு முதல்ல தேவை விசுவாசம். ரெண்டாவது ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 109:17 வாசிங்க, சீக்கிரமாக வாசிங்க, நேரம் முடிந்து விட்டது. வாசிக்கலாம். அல்லேலூயா. அவன் சாபத்தை விரும்பினான், அவனுக்கு வரும். பாருங்க, அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான். பாருங்க, எவனாவது ஒருவர் இந்த உலகத்தில் சாபத்தை விரும்புகிறவங்க இருப்பாங்களா? ஆனால் பைபிள் பொய் சொல்லுமா? சொல்லுது. பாருங்க, சிலர் பாருங்க, இந்த ஆட்டிடியூட், மனப்பான்மை எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் இப்படி தான், என் வாழ்க்கை இப்படி தான் அப்படின்னு லிமிட் பண்ணிடுவான். ஆண்டவரே இல்லைப்பா, நான் உனக்கு இப்படி உமக்கு முடியாத ஆண்டவரே, இதெல்லாம் கஷ்ட காலம், என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிடுவாங்க. பாருங்க, இது விருப்பமே இருக்காது. என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், என்னை பயன்படுத்தணும்னு விருப்பம் உள்ளவங்களை தான் ஆண்டவர் ஊழியத்தில் பயன்படுத்துகிறாரு. நான் எனக்கு எல்லா நேரம் போக மீதி நேரம் கொடுக்குறவங்கள அலங்கார பொம்மையாக வச்சுருக்கிறேன். வீட்டிலே பல பாத்திரங்கள் இருந்தாலும் பயனுள்ள பாத்திரங்கள் என்று ஒரு சில உண்டு. ரொம்ப பேருக்கும் புகழுக்கும் ஷோகேஸில் வச்சுருக்குறாங்க சில வீடுகளில். அது ஒரு நாளும் எதுக்கும் பயன்படாது, பார்வைக்கு அழகு பார்த்து போக வேண்டியதான். சிலது அப்படி பயன்படாத பாத்திரங்களாக இருப்பாங்க, பயன்படாது. ஏன்னா அவங்களுக்கு விருப்பமே இல்லை.
விருப்பமே இல்லை. சொந்த குடும்பத்து கூட சின்ன வயசில் சின்ன பிள்ளைகளுக்கு அந்த விருப்பம் உண்டாச்சுன்னா பாருங்கள், அவங்க அதை நிறைவேற்றிடுவாங்க. நான் வளர்ந்து என் தாய் தகப்பனுக்கு துணையாக இருக்கணும், அவங்கள உரியிறவனாக இருக்கக்கூடாது, அவங்கள கரைக்கிறவனாக இருக்கக்கூடாது, அவங்க சப்போர்ட் பண்ணுகிறவனாக இருக்கணும். அந்த பிள்ளைகள் பாருங்கள், இவங்க பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஏன் சில பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட முடியல? படிப்பு இல்லையா, வேலை இல்லையா, ஏன் ஆசீர்வதிக்கப்பட முடியல? பிரின்சிபலை தப்பு பண்ணுறாங்க. இவங்க யாருக்குமே ஆசீர்வாதமாக இருக்க விருப்பமே இல்லை. நான் ஏன் வருமானம், ஏன் சுகம், நான் ஏன் வருமானம், என் மனைவி, என் குடும்பம் சுகம், இந்த சுயநலம் உங்களை வளர விடாமல் பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்குது. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு எல்லாவனையும் ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். பூமியில் உள்ள அத்தனை பேரையும் அவர் நினைத்து ஆசீர்வதிக்க முடியும். பட்சபாதமே அவரிடத்தில் இல்லை. தேர் இஸ் நோ பார்ஷியாலிட்டி வித் ஹிம். ஆனால் என்ன பிரச்சனை? விருப்பமே இல்லாதவங்களுக்கு எதையுமே கொடுக்க முடியாது. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மூணாவது, உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்லப்பட்ட இந்த பொருளாதார எல்லைகள் ஒன்றொன்றாய் கடந்து வளர்ந்து ஒரு பரிபூர்ண நிலை அடைய வேண்டும் என்று சொன்னால் ஆட்டிடியூட் மிக மிக முக்கியம். மனப்பான்மை மிக மிக முக்கியமானது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம், ஒரு தாழ்மையான மனப்பான்மை. என்ன சிலர், நான் சொன்னேன்ல, சிலர் பார்த்துருக்கீங்களா, ஒன்றும் இல்லாத நிலை. நான் தைரியமாக சொல்லுகிறேன், நான் அப்படிப்பட்ட முதல் நிலையிலிருந்து நான் வளர்ந்துட்டு வரேன். அதனால் அந்த வார்த்தை சொல்றது பெருமையாக பேசுகிறேன்னு நினச்சிடாதீங்க. ஆனால் அப்படிப்பட்ட நிலையிலிருந்து வளர்ந்து ஒரு நாள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் நிலை வரும் பொழுது, அப்போது எனக்குள்ள சில சொல்லுவாங்க, நீ பரவாயில்லப்பா, நீ திறமைசாலி, உனக்கு ரொம்ப சாமர்த்தியம் இருக்குது, பேச்சு சாமர்த்தியம் இருக்குது, அது இதுன்னு என்னை அப்ரிஷியேட் பண்ணாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக பெருமை அடைய ஆரம்பித்தேன். ஆண்டவர் சொன்னார், உன்னால் இது கிடைச்சதுன்னு நீ நினைக்க ஆரம்பிச்சிட்டியே அப்படின்னு சொன்னார். ஒரு தாழ்மை என்னை விட்டு போனதை நான் பார்த்தேன். தாழ்மை, நீங்கள் நிறைய பேர் 3வது ஸ்டேஜோட நின்றுவாங்க. நிறைய பேர் என்ன அப்படி இதெல்லாம் வரைக்கும் ஆசீர்வதிச்சாருங்க, அதுக்கப்புறம் ஆசீர்வாதமே கிடைக்க மாட்டேங்குது, எங்கே போனாலும் தட்ட முட்டுக்கட்ட. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்கள் மனப்பான்மை எப்படி இருக்குது பாருங்கள், தாழ்மையாக இருக்க பாருங்கள். மற்றவங்களை பார்த்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அலட்சியம் பண்ணுறீங்களா, உதாசீனம் பண்ணுறீங்களா? குறிப்பாக நீங்கள் உயர்த்தப்படுவதற்கு மிக முக்கியமான ரகசியம், உங்கள் குடும்பங்களிலோ உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலேயோ உங்களுக்கு கீழே பொருளாதார நிலையில் உதாசீனம் பண்ணாதீங்க. உதாசீனம் பண்ணாதீங்க. உதாசீனம், அவமரியாதை பண்ணிடாதீங்க. ஏழை அவமதிக்கிறவன் அவரை உண்டு பண்ணுகிறவரை அவமதிக்கிறான். நான் எப்போ சொன்னாலும் இந்த வசனத்தை சொல்லும் பொழுது பேலன்ஸாக இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். இந்த வசனத்தை நீங்கள் உங்களுக்கு தான் அந்த வசனம், ஏழை அவமதிக்கக்கூடாதுன்னு வசனம். ஆனால் ஒரு ஏழை எப்பவுமே உங்கள் வீட்டில் உட்காந்துட்டு ஏழை அவமதிக்கிறவன் அவரை உண்டு பண்ணுற அவமதிக்கிறான், அதனால் என்ன நீ காப்பாற்று அப்படின்னு உங்களை சார்ந்து வாழ அனுமதிச்சிடாதீங்க. 2 பேரும் சேர்ந்து கீழே உள்ளே போயிடுவீங்க. அவனுக்கு வழிகாட்டுங்க. சுவிசேஷ ஊழியத்திலும் சரி, ஆலோசனை ஊழியத்திலும் சரி, மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் ஊழியத்திலும் மிக முக்கியமான ஒரு கோட்பாடு, பிரின்சிபல் இருக்கிறது. நீ இரட்சகனுக்கு வழிகாட்டு, இரட்சகனாய் மாறிவிடாது. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவுக்கு வழிகாட்டு, நீ ஒருபோதும் சிலுவையில் அறையப்பட்டு விடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? சிலருடைய வாழ்க்கையை அவங்களும் மூழ்கி விடுகிறாங்க. சிலர் சொல்லுவாங்க, நான் துபாயில் ஒரு சகோதரனை சந்திக்கும் பொழுது சொன்னார், கர்த்தர் ஒரு நல்ல ஆசீர்வதித்தார், அவர் நல்ல ஆசீர்வதித்தார். அவருடைய உறவினர்களில் சிலர் சதி பண்ணியோ திட்டமிட்டோ தெரியாமலோ, நீ இவ்வளோ பணம் கொடு, நான் உங்களுக்கு இவ்வளோ திருப்பி கொடுப்போம், அப்படி உனக்கு ஊரில் நிலங்கள்லாம் வாங்கிடலாம், நீ சீக்கிரத்தில் இங்கேருந்து அங்கே போகும்போது அங்கே செட்டில் ஆகிடலாம், ஆசை காமிச்சு அவருடைய வருமானங்கள் அவர் லோன் போட்டுலாம் கொடுத்துருக்காரு. எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவர் வாங்குகிற பல லட்சக்கணக்கான சம்பளங்களை அப்படியே அந்த கடனுக்கு வட்டிக்கும் கொடுத்துறாரு. அவர் ஏமாத்தினவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவங்க ஒரு நெருங்கின நான் கேட்டேன், நீங்கள் கோர்ட்டு கேஸ்லாம் யோசித்தீங்களான்னு கேட்டேன். அதை சொல்லி நான் தூண்டலை, ஆனால் அப்படி யோசித்தீங்களான்னு. இல்லை, என்னுடைய ரொம்ப ரத்த சம்பந்தமான உறவினர்கள், நான் என்ன செய்ய முடியும்? எங்கே போக முடியாது. இது கடவுளுடைய செயலாக, இந்த மனுஷனுடைய புத்தியினமா? நீங்கள் என்ன ஓட் போடுவீங்கன்னு எனக்கு தெரில. நான் கண்டிப்பாக அவரோடு பேசிட்டு வந்தேன். சரி, நடந்ததெல்லாம் இனி ஒன்றும் செய்ய முடியாது, இனிமேல் அது வாழும் ஞானத்தை தாரும், புத்தியை தாங்க ஆண்டவர் ஜோமன்னு வந்தேன். இப்போ ஆண்டவர் அவரை நடத்துகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இந்த தாழ்மை வேணும், கிராட்டிடியூட் நன்றி உணர்வு வேணும், ஜெனராசிட்டி வேணும். கிராட்டிடியூட்னா இதை எப்பவுமே இந்த நன்றி உணர்வு இருக்கணும். இந்த நன்றி உணர்வு இருக்கணும். என்னுடைய குடும்பத்து மக்கள் இங்கே சில கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க. ஏற்கனவே பலமுறை நான் அதை சொல்லியிருக்கிறேன். அவர்கள் ஜஸ்டினுடைய அப்பா ஒரு முறை எங்கள் திருமணமான புதில் நான் அவரை சந்திக்க போகிறேன். அவர் ரொம்ப பைபிள் படித்தவர் இல்லை, ரொம்ப கிறிஸ்துவ அனுபவங்களில் வளர்ந்தவர் இல்லை. அவர் என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தார். தம்பி, நீ வரும்போது எல்லாம் நீ பார்த்துருப்ப, பெரிய இண்டஸ்ட்ரி பார்த்துருப்ப, வீடுகளை பார்த்துருப்ப, எங்களை ரொம்ப ஆண்டவர் ஆசீர்வாதமாக வச்சுருக்குது நீ பார்த்துருப்ப. ஆமாம் அங்கிள், ஆமாம் அப்படின்னு பேசியிருந்தேன். அவர் சொன்னார், இங்கே பாரு தம்பி, நான் எப்படி வந்தேன்றதை சொல்கிறேன். ஒரு பண்ணு வாங்கி நாங்கள் பிச்சு சாப்பிட்ட நாட்கள் உண்டு.
ஒரு டீ வாங்கி பகிர்ந்து கொண்டு என் பிள்ளைகளுக்கு கொடுத்த நாட்கள் உண்டு. நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கேன்னா கர்த்தருடைய கிருபை. ஊழியத்தின் முதல் 2வது வருஷத்தில் நான் அவர்கிட்ட படித்தேன் இந்த பாடத்தை. அவர் ஒரு பெரிய விஞ்ஞானி இல்லை, அவர் ஒரு பெரிய ஞானி இல்லை. அவர் குடும்பத்து மக்கள் கூட அவருடைய விசுவாசத்தை நம்பிக்கையோடு ஏற்றிருப்பாங்களே தெரியாது. ஆனால் என் வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு செய்தி அதில் இருந்தது. என்ன? கர்த்தர் எவ்வளோ உயர்த்தினாலும் அது என்னால் உண்டானது அல்ல. அந்த நன்றி உள்ளவங்களை ஆண்டவர் உயர்த்துக்கிட்டே தாங்க இருப்பார், பரிபூர்ணமாக கொண்டு போய் சேர்த்துருவார். நன்றி உணர்வு இல்லாமல் நான் என்னுடைய கை, என் சாமர்த்தியம், என் பலம், எங்கள் குடும்பம் என்ன தெரியுமா, எங்கள் பாரம்பரியம் என்ன தெரியுமா, அவங்களெல்லாம் ஆண்டவர் ஒரு நாள் கட்டம் கட்டுவார். பார்ப்போம், நம்ம கண்களே பார்ப்போம். எத்தனை நாடுகள், ஜம்பம் பிடித்த நாடுகள் சாப்பாட்டுக்கு பிச்சை கேட்குறத நம்ம பார்க்கல. பெரிய நாடுகளுக்கே, வல்லரசு நாடுகளுக்கே இந்த சூழ்நிலை உண்டுன்னா எவ்வளோ முக்கியம். ஸோ இந்த நன்றி உணர்வு, தாராளமாக இருக்கும் மனப்பான்மை, கீழ்ப்படிதல், எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தேவனுக்கேற்ற ஐஸ்வர்யம் என்ன? தேவனுக்கேற்ற ஐஸ்வர்யம் வேதாமத்தில் ஆபிரகாம் ஒரு தரித்திரன் அல்ல, தரித்திரனாய் ஆரம்பித்தால் அவன் பரிபூர்ணமான ஐஸ்வர்யத்தை முடிக்கிறான். அந்த ஐஸ்வர்யம் அவனுக்கானது மாத்திரமல்ல, அவன் புரிந்து கொண்டான், உன்னை நான் ஆசீர்வதிப்பது எதற்காக என்று சொன்னால் பூமியின் வம்சங்கள் எல்லாம் உன் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட முடியும். யார் ஒருவருக்கு என் மூலமாக எவ்வளவு பேர் ஆசீர்வதிக்கப்படணுமோ ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே, அந்த ஜபமும் விருப்பமும் அந்த முயற்சியும் இருக்கிறதோ, கீழே இருந்து பொருளாதார நிலையிலிருந்து மேலே வரைக்கும் ஆண்டவர் கொண்டு வர உங்களுக்கு உதவி செய்வார். நம்முடைய சபையில் அப்படிப்பட்ட உதாரணங்கள் உண்டு. நம்முடைய சபையில் அப்படிப்பட்ட சிலரை நான் பார்க்கிறேன். கடந்த வாரத்தில் நான் கிறிஸ்டோபர் அவர்கள் வீட்டுக்கு போனேன். அங்கே நாகர்கோவிலில் அவர்கள் நம்முடைய சபையில் இங்கே இருக்கிற நாட்களில் ரெகுலராக அட்டன் பண்ணுறவங்க, சிறுவர் ஊழியத்தில் பங்கு பெறுகிறவர்கள், ஆலய கட்டிடத்தில் இன்னைக்கு வரைக்கும் அவங்களும் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. அவங்களுடைய சாட்சியை அவர் சொன்னார். அவங்க எல்லாம் பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புள். நீங்கள் அப்படி செய்வீங்களா எனக்கு தெரியாது. கடவுள் இல்லை என்று சொல்கிறவங்க வந்திருப்பாங்க, இயேசுவை பரியாசம் பண்ணுறவங்க வந்திருப்பாங்க. எல்லாரையும் உட்கார வச்சு 2 மணி நேரம் நடத்தினார். அந்த ஏன் அவர் கர்த்தர் அப்படி உயர்த்துறாருன்றது அன்றைக்கி தான் அந்த ரகசியத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். 2 மணி நேரம் அந்த மீட்டிங் நடத்துகிறாரு. நான் பேசணும், இன்னொரு பாஸ்டர் பேசணும், அவங்க இப்போ போகிற சர்ச்சு பாஸ்டர் பேசணும், 3 பாஸ்டர் பேசணும், 3 பேர் பேசுகிறது. எனக்கே பொறுமை இல்லை, எப்படி இவங்க கேட்பாங்க, அவர் இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்னு வைக்கிறாரு. எல்லாரும் முன்னாலே எழுந்து நின்று, நீங்கள் இன்றைக்கி எங்கள் வளர்ச்சியை பார்க்குறீங்க, ஆனால் நாங்கள் எப்படி, ஒரு பாஸ்டர் வர சொல்ல வச்சார். அவர் ஆரம்ப நிலையை பார்த்து அவர் சொல்கிறாரு, சென்னைக்கு போகும்போது 1 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டு தான் போனார். கடன் வாங்குவது பிஸ்னஸ்க்காக கடன் வாங்குவது தவறல்ல, ஆனால் வேறு நோக்கங்கள் கடன் வாங்கினா மாட்டிக்கிடுவீங்க. அவர் சொல்கிறார், அவர் சொன்ன கிறிஸ்டோபரை பற்றி அவர் சொல்கிறார். அந்த பாஸ்டர் 1 லட்ச ரூபா கடன் வாங்கி தான் போனார். எனக்கு தெரியும் அவ்வளோ கஷ்ட நிலையில் இருந்தால் குடும்பம், அந்த குடும்பம் அப்படின்னு சொல்கிறார். அவர் சொல்லி முடித்தார். இவர் தன்னுடைய சாட்சி சொல்லும் வெட்கப்படவே இல்லை. எனக்கு பெரிய புத்திமான் அல்ல, பெரிய ஞானி இல்லை, பெரிய குடும்ப பின்னணி கிடையாது, எங்கள் குடும்பத்தில் யாரும் என்னை தூக்கி விடுவதற்கு ஒருவர் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இயேசுவை பிடித்து கொண்டேன். அஞ்ஞானிகள் உட்காந்துருக்காங்க, அவங்களாம் லட்சக்கணக்கில் பிஸ்னஸ் கொடுக்குறவங்க, அவங்கள பிரியப்படுத்தி வேற ஏதாவது தான் கொடுக்கணும். சுவிசேஷ சொல்லுகிறார் பாருங்க, ஆடிட்டேன் நான். ஏன் ஒரு மனுஷனை குழியிலிருந்து தூக்கி கண்மலையின் மேலே நிறுத்துக்கிறாரு? ஏன் ஒரு மனுஷனை எடுத்து உயரத்தில் இருக்கணும்? ஒரு ரீசன் வேணும். இவனுக்கு இது கொடுத்தா ஆடாமல் இருப்பான், எனக்கு ஆசீர்வாதமாக இருப்பான், சபைக்கு ஆசீர்வாதமாக இருப்பான், சமுதாயத்துக்கு ஆசீர்வாதம், நம்பிக்கை வந்துடுச்சுன்னா பாருங்கள், 5வது பொருளாதார ஆசீர்வாதமான ஐஸ்வர்யத்தையும் அடைய செய்வார். அந்த ஐஸ்வர்யம் உங்களை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது, பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்தில் உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி சேர்த்து வைங்கன்னு சொல்லியிருக்க. எப்படி சேர்த்து வைக்க முடியும்? எப்படி பணம் அனுப்ப முடியும்? நாம் செய்கிற ஊழியத்தினால், ஊழியத்துக்கு செய்கிற செலவுகளினாலே, நாம் பண்ணுகிற முதலீடுகளை செய்ய 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 ஆத்துமாக்கள் அதிகரிக்கிறதுனாலே, ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்யப்படுகிறதுனாலே அவர்கள் நம்மை பரலோகத்தில் ஏற்றுக்கொள்வார்கள். பணம் போகாது, நம்முடைய கரன்சி அங்கு போகாது, ஆனால் நம்முடைய செய்த ஊழியத்தின் பலன் அங்கு போகும். இப்படி தேவனுக்காக ஐஸ்வர்யம் இருக்கிறவங்கள நிறைய பேரை நான் இப்போ சமீப நாட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். என் கண்ணில் ஆண்டவரே, எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே தெரிஞ்சிருந்தா நான் படிச்சிருப்பேன், நான் எவ்வளோ சீக்கிரம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். எத்தனையோ பேர் கண்ணை திறந்து விட்டுருக்கலாமே. நான் இப்போ சாக போகிற நேரத்தில் எனக்கு இதை காட்டுறீங்களே பார்க்குறேன் பாருங்கள். இப்போ சமீபத்தில் ஒரு வெளிநாட்டில் ஒருத்தர் கொண்டு வந்து காமிச்சாங்க, 200 பேர் அவர் கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. அவர் ஒரு ரியல் எஸ்டேட் அதிபர். அவர் கீழே 200 பேர் மேலே இருக்காங்க. ஒரு கல்ஃப் கண்ட்ரிஸ் கோடிக்கணக்கான வருமானங்கள். அவர் வந்து சிம்பிளாக நின்று இன்றைக்கி காலையில் பார்த்து ஜிம் ஒர்ஷிப் நடத்துகிறார் பாருங்க, அந்த மாதிரி செய்கிறார். அவர் பிரசங்கெல்லாம் பண்ண சொல்லலை, அவர் ஒர்ஷிப் நடத்துகிறார். அவர் அதுக்காகவே பிரயாணப்பட்டு வர்றார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாடுகளுக்கு போகக்கூடிய வல்லமை இருந்தாலும் அவர் ஐஸ்வர்யம், தேவனுக்கான ஐஸ்வர்யம்,
இப்படி ஒரு ஐஸ்வர்ய நிலையும் வேதாமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை கண்டுபிடிச்சா ஒளிச்சு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, மறைச்சு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வாழ்வீங்க, அநேகரை வாழ வைப்பீங்க. ஆண்டவர் என்னை நினைத்திருக்கிறார், அவர் இப்படி தான் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுவார். சீக்கிரமாக